சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சொல்லுங்க. ஆமா, பேசுற என்னையும் வெட்டும், கேட்கிற ஒன்னையும் வெட்டும். வெட்டுறது தான் பட்டயம். கையை தட்டி வெட்டணும். பைபிள் சொல்லுது எபிரேயர் 4, அது இருபுறம் கருக்குள்ள. அதனுடைய வார்த்தை என்னது? கிளையாத்தின் பிசின் தலம் இல்லையோ, அங்க ரணவைத்தியம் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் குணப்படல சொல்லுங்களேன். சத்தியத்தை பேசுறவன் பாட்டு தெரியாதாலு, பாட தெரியாதுங்க, வாய்ஸ் தெரியாதுங்க, ராகம் வராதுங்க, நீ எல்லாம் பாட்டு தெரியல. தம்பி தம்பி தங்கச்சி, சத்தியம் இல்லாம ஒரு பயிலும் மேல போக முடியாது. கையை தட்டுங்களேன். தெளிவா பைபிள் சொல்லுது, உன்னை நியாயம் தீர்க்க போகிறது இந்த வார்த்தை தான். அல்லேலூயா. ஒரு பேய் கேக்குது என்கிட்ட, 10 வருஷமா நான் இருந்தேன், யாராவது என்ன கண்டுபிடிச்சானா, அவ வந்தா போனா, நீ எதுக்கு பண்ற? சத்தியமா சொல்றேன், அந்த பேய் மேலே எனக்கு இறக்கம், சீரியஸா சொல்றேன். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருத்தன் 10 வருஷம் ஒரு லேண்ட்ல ஒருத்தன் குடியிருந்தானா கேஸ் போட்டு இந்த இடத்த சொந்தமாக்கலாம். சொல்றது புரியுதா இல்லையா? இப்போ இந்த பேய்க்கு வழி தெரியல, லாயரை பிடிச்சி கோர்ட்டுக்கு போயிடும். இந்த அம்மாட்ட 10 வருஷமா நான் இருந்தேன், இந்த தரங்கம்மாலேருந்து தாடி வச்சுட்டு ஒரு பையன் வந்து விரட்டான். வயிற்றுச்சலா இருக்கு எனக்கு. யார் மேல? இந்த பேய் மேல. பாவம், அது என்ன பண்ணும்? 10 வருஷமா இருக்கிட்டு மூளை முடுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்துச்சு, திடீர்னு வரது எங்க தான் போவோம்? என்ன காரணம் தம்பி? வார்த்தை இல்ல, வார்த்தை இல்ல. சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாட்டினா நம்ம அலங்காரமா இருக்க முடியாது. ஆமென் சொல்லணுமே.